உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போன்ல பேசின ஆள் சொன்னது உண்மைதான் போலே. நிஜமாவே அந்த ஜேபி இங்கதான் இருக்கா? அந்த ரெண்டு பேரும் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த ஆளுங்களாச்சே. அவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? அந்த வீட்டுல அத்தனை பேரும் அந்த இடம் உங்களோடதுன்னு நீங்க போய் போட்ட போடுல என்ன செய்யறதுன்னு புரியாம பேரஞ்ச மாதிரி இருக்காங்க. அப்படியா? எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க? அதான் நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க போனல, என்கிட்ட கதறினாங்க. நீங்க போய் கொடுத்துட்டு வந்தீங்களே ஒரு டாக்குமெண்ட், அது இப்ப என் கையில தான் இருக்கு. அட பாவி, அப்படின்னா நான் சந்தேகப்பட்டதெல்லாம் சரிதானா? இதுக்கு பின்னாடி நீதான் இருந்து சதி பண்ணிட்டு இருக்கியா? அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறீங்க சார்? நான் எதுவும் செய்ய போறதல்ல நீங்க தான். நாங்க என்ன செய்யணும்? தெளிவா சொல்றேன் கேட்டுக்குங்க. இன்னைக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணும். அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணி அடிச்சு நொறுக்குங்க. தடுக்கிறதுக்கு வருவாங்க, துடிப்பாங்க, தவிப்பாங்க. யாரு குறுக்க வந்தாலும் சரி அவங்களையும் விட்டு வைக்க கூடாது, அடிச்சு நொறுக்கிடுங்க. நீங்க உள்ள நுழைஞ்சு கலாட்டா பண்ணி அடிச்சு நொறுக்குவீங்களே, அது போலீஸ் கேஸ் ஆகும். விஷயம் அந்த பெரிய கலெக்டர் இருக்கானே, அவங்க அதுக்கு போகும். ஏற்கனவே அவன் இந்திரா மேல சரி கடுப்புல இருக்கான். இப்ப இந்திரா அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு அங்க வீட்டையும் கட்டி விட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு விஷயத்தை அவன் காதுல போட்டு விட்டோன்னு வைங்க. இவ ட்ரெயினிங்ல தானே இருக்கா, அதுல இருந்தும் இவ்வளவு தூக்கிடுவான். நாம நினைச்சது சுலபமா முடிஞ்சிடும். எப்படி? சூப்பர் சார். சரி, ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிருங்க. ஒருத்தனை கூட தட்டுப்பாடு இருக்க கூடாது. அங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே சார். விடவே கூடாது. ஐயா, என்னடா அங்க யாரும் இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இங்க யாரா வர போறாங்க? இல்லைங்கய்யா, எனக்கு அங்க சத்தம் கேடுச்சு. இருங்கய்யா, நான் போய் பார்த்து வந்துடுறேன். டேய் டேய், ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.